கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை இந்தியா கொடுக்கும். இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பவர்கள், இந்த சதிக்கு பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத பதிலடி இருக்கும், தண்டனை இருக்கும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார். என்ன செய்வார்? அவர் மனதில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கமும் ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் ஒரு வேதனையும் இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சுற்றுலா பயணிகள் யார் யாரோ எந்தெந்த மாநிலத்திலும் இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கூட வந்திருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்திருக்கிறார்கள். திடீரென்று அந்த இடத்தில் அது சிம்லா சுவிட்சர்லாந்துக்கு இணையான ஒரு இடம், ரொம்ப ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த அடர்ந்த மரங்கள்லேருந்து ஒரு 6 பேர் வந்து சுற்றுலா பயணிகளை, அப்பாவி பயணிகளை, பெண்களை ஒதுக்கி விட்டு ஆண்களை சுட்டு, குறிப்பாக ஒருத்தரை நீ என்ன இந்துவா முஸ்லிமா தெரிந்து கொண்டு ட்ரெஸ்ஸை கலத்த சொல்லி சுட்டு, இந்த ஒரு பெரிய உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம், இவ்வளவு மனிதாபிமானிமற்ற ஒரு செயல், ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்லாத ஒரு கொடிய மிருகத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தை கையாண்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் இதுக்கு தக்க நடவடிக்கை, இதுக்கு பாகிஸ்தானிலிருந்து இதற்கான உதவிகள் அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறதாக பிலிமினரி தகவல் தெரிவிக்கிறது. அடிப்படையாக அதுக்குரிய தளங்களெல்லாம் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே 4-5 நாளைக்கு முன்னால் பேசுனது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் இதில் நேரடியாக இதை இதில் அந்த காலத்தில் 47 காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினது போல், பதானியர்களை வச்சு தாக்குதல் நடத்துவது போல் இந்த தீவிரவாதிகளை வைத்து காஷ்மீரினுடைய வளர்ச்சியை பிடிக்காமல், அது இப்போ நீங்கள் நம்ம டிவிலெல்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளவு கூட்டங்கள் வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது என்றது நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஒரு இதை பொறாமப்பட்டு, அதே போல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ளவங்க கூட இதை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, ஆஹா அங்கே இப்படி ஆகிட்டுதே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை சமீப காலமாக. இப்போ நீங்கள் சொல்வது இந்த தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிற தீவிரவாத அமைப்பு, அதற்கு பின்னணியில் இருக்கிற பாகிஸ்தான், அவங்களுக்கான பதிலடியாக இருக்க போகுது. அவங்களுக்கான பதிலடி முதல்ல இப்போ ஆப்ரேஷன் இப்போ எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட இன்னொரு பகுதியில் தீவிரவாதி நம்ம சோல்ஜர் ஒருத்தரை கொண்டு இருக்கார். இன்னைக்கு நடந்த சம்பவம். அதன் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. உதயம்பூரில் நம்மளுடைய இராணுவ சிப்பாய் ஒருத்தர் கைது, இராணுவ உடை இல்லாமல் மஃப்டியில் போயிருக்காரு. அவங்க பார்டரில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நோக்கி இந்த இது போய் கொண்டிருக்கிறது. இந்தியா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க என்னென்ன நடவடிக்கையோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. ஏவுகணைகள்லேருந்து எல்லா நம்முடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பார்டரில் ஒதுக்கியாச்சு, அவங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அது எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொல்வது ஒரு யுத்தத்துக்கு தயாராவது போல அது ஆரம்பித்தால் அது எப்படி போகும் என்று நம்ம இப்பொழுது கணிக்க முடியாது. நாம் அதை சொல்லவும் கூடாது. ஆனால் எதற்கும் தயாரான ஒரு நிலையை பிரதமர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நேற்று கேபினெட் மீட்டிங், உள்ள இருக்கிற முக்கியமான அமைச்சர்களோட மீட்டிங், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆகையினால இதற்கு உலக நாடுகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும், சைனாவை தவிர பாக்கி எல்லா நாடுகளும் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது. சைனா கூட நேற்று வருத்தம் தெரிவித்திருந்தது. இல்லை, இப்போது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பது, அந்த தீவிரவாத செயலை கண்டிப்பது என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு நம்ம பாகிஸ்தானை முன்வைத்து அந்த நாடு தான் இதற்கு காரணம் அப்படின்னு அதற்கு எதிரான காய்கள் நகர்த்துறப்ப அதுக்கு எல்லா சர்வதேச உலகம் ஒத்துக்கணும். முதல்ல அதற்கான அதுக்கு அவங்க எல்லாருமே பிலிமினரியா எல்லாரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது எல்லாமே செய்வாங்க. ஆமாம், அது தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த பாகிஸ்தானுடைய பின்னணியை பற்றி உலகத்துக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா நாட்டுக்கும் தெரியும். தீவிரவாதத்தை அவங்க எப்படியெல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். எல்லா நாட்டுக்கும் அனுபவம் இருக்குது. அமெரிக்கா உட்பட, பிரிட்டன் உட்பட எல்லா நாட்டுக்கும் மறைமுகமாக அவர்கள் என்னென்ன செய்வார்கள் அப்படி என்பது இருக்குது. இப்போ ஒசாமா பின் லேடன் அவரு விஷயத்துல இருந்து நிறைய அமெரிக்கா பார்வையிலிருந்து நான் முதல் கட்ட கருத்தா இப்படி எடுத்துக்கிறேன். இதற்கு பின்னணியில் இருக்கிற பாகிஸ்தான், இப்ப பிரதமரும் இந்த சதி திட்டத்திற்கு பின்னணியில் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னா, ஆமா, ஏதோ ஒன்று இருக்கு. கடுமையான எது நடவடிக்கை கடுமையான அது 2 வகையா இருக்கும். ஒன்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அல்லது வேறு வகையான அவங்களெல்லாம் அந்த தீவிரவாத குழுக்களை 242 250 குழுக்கள் அங்கே இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 42 முகாம்கள் இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறது.
256 பேர் அதில் தலையிட்டிருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்ப அமெரிக்கா வந்து தீவிரவாத முகாம்கள் மீது குண்டு வீசின மாதிரி கூட அதுக்கும் வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதுக்கு அதை தாண்டினா அதை தாண்டி வேற மாதிரி வேற ரூபத்தில் வந்ததுனாக்கா அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருந்துகிட்டு இருக்கு. இந்திய ராணுவமும் முப்படையும் தயாரா இருக்கிற யுத்தத்துக்கு கூட தயாரா இருக்கு. நாட்டோட கௌரவ பிரச்சனை இல்லை சார். ஓகே.